நம்ம டாக்டர் எலிஸோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க? லாஸ்டா வந்து எலிஸுக்கு ரோஸுங்கிற அந்த முக்கியமான அவார்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சந்தோஷம்லாம் பட்டிருப்பான். இங்க அடுத்த சீன்லயே பார்த்தா செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு குதிரை வண்டி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா அந்த சைல்டு பொண்ணு தான் எது இந்த நம்ம எலிஸோட போட்டோ தான் வச்சு பார்த்துட்டு இருக்கா. இது மாதிரி இவளுக்கு அந்த முக்கியமான விருதான ரோஸ் கொடுக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கப்பே ஏதோ சவுண்டு வண்டி நின்னுருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம எலிஸ் தான் மலையில விழுந்து கிடக்குறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல்டு பண்ண வந்து பாக்குறப்ப அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் சொல்றாரு, மன்னிச்சிருங்க இது மாதிரி மழை பெஞ்சதுனால எனக்கு ஒழுங்கா தெரியல அதனாலதான் அப்படின்றப்ப அவர் அங்கிட்டு கிடக்குறாரு. அவர் ஓடி வந்து பாக்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு காலே உடஞ்சிருச்சான். உடனே இதை பார்த்துட்டு எலிஸ் என்ன பண்றா, கட்டு போடுறதுக்கு வந்து துணி வச்சிருக்கா. ஆனா அந்த எலும்பு உடஞ்சது வந்து ஏதாச்சும் வச்சு சேர்த்து கட்டினா தானே ஸ்டெடியா இருக்கும் காலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப இந்த சைல்டு பொண்ணு சொல்றா, இந்த கொடைய வச்சு கட்டு நான் வேணா உதவி செய்றேன்னு சொல்லிட்டு இவளுக்கும் தெரிஞ்ச மாதிரியே பண்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து அவர் காலை கட்டி ரெடி பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் எலிஸ் கொடுத்துட்டா. அதான் சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு டாக்டர் வந்து பார்த்துட்டா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப சைல்டு பொண்ணும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. உடனே எலிஸ் சொல்றா, சரி நான் கிளம்புறேன்னு சொல்றப்ப, எது கிளம்ப போறியா, இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க போற அப்படின்னு சொல்றப்ப, அதோட இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே இருந்துக்கயேன் அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு கேட்குறா. நம்ம ஹீரோயினி பார்க்குறா. ஏன்னா இந்த சைல்டு ஃபேமிலிக்கும் கிளாரன்ஸ் ஃபேமிலிக்கும் ஆகாது. எப்படி வீட்டில் இருக்கிறது எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அதெல்லாம் கவலைப்படாத, எங்க அண்ணனும் அப்பாவும் வேலை விஷயமா வெளில தான் போயிருக்காங்க, அதனால இன்னைக்கு நைட்டு நீ பிரச்சனை இல்லாம இங்கேயே தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீன்லயே கட்டுறாங்க. நம்ம எலிஸுக்கு வந்து சைல்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. அப்புறம் வந்து டீ எல்லாம் போட்டுட்டு வந்து கொடுக்குறா. குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, இஞ்சிலாம் போட்டியா அப்படின்னு சொல்றப்ப, ஆமா இஞ்சி வந்து இம்யூனிட்டி அதிகமாக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு சொல்ல, இவ பாக்குறா, நீ என்ன மெடிசனை பத்தி படிக்கிறியா, நிறைய விஷயம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அதுவா உன்னை பத்தி எனக்கு கொஞ்சம் பொறாம, அதனாலதான் நானும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன் மெடிசனை பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னன்னா இப்போ வந்து ரோஸை பத்தி தான், அதாவது எலிஸை பத்தி தான் இந்த நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்களாம். இவளுக்கு வந்து அந்த ரோஸுங்கிற அந்த முக்கியமான அவார்டு தர போறாங்க, இப்படி டாக்டர் எல்லாம் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவர் வந்து ஒரு ரோல் மாடலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை பார்க்குறப்ப இவளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கா, எல்லாரும் எலிஸ் பத்தியே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்னன்னா அன்னைக்கு வேற அரசர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார்ல, இது மாதிரி எலிஸுக்கும் ஹீரோக்கும் தான் நிச்சயம் சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே சோகமா இருக்கா. இதை கேட்டோன்னே எலிஸுக்கும் சோகமாயிருது. அத பார்த்துட்டு அந்த சைல்டு பொண்ணு, "சரி, சரி நான் பாரு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். நைட் ஆயிடுச்சு. நீ தூங்கு, ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் பார்த்தா எலிஸுக்கு செம்மையா ஜுரம் அடிக்குது. இவங்களோட டாக்டர தான் வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லிட்டு அவள செக் பண்ணி பார்த்துட்டு அவரு மெடிசன்லாம் குடுத்துட்டு போறாரு. இதுல வேற பார்த்தா இந்த சைல்டு பொண்ணோட அண்ணன் வந்துடுறான். அண்ணன் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான், "எதுக்கு எலிஸ் நம்ம வீட்ல இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவ சொல்றா நடந்ததெல்லாம். இது மாரி நடந்துருச்சு. அவ மழையில நனைஞ்சதுனால இப்ப ரொம்ப ஜுரம் பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாரி சொல்றப்ப அவங்க அண்ணன் பார்க்குறான். ஓ அப்படியா, நம்மளால எதுவும் அந்த பொண்ணுக்கு ஆயிடக்கூடாது, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா 2 குடும்பத்துக்கும் சண்டை வந்துரும். அப்ப சரி சீக்கிரம் அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வை அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல முடியாது, அவளுக்கு உடம்பு சரியானாதான் நான் அனுப்பிச்சு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிடுறா. இங்க அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா இந்த சைல்டு பொண்ணு ஹீரோயினியை நல்லா பாத்துக்கிறா, தலையெல்லாம் சீவி விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிட்டு இருக்கா, நீ ரொம்ப கைண்ட் பர்சன் தெரியுமா, உன் கூட இருக்கப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப, அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, ஆமா நீ இப்ப கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்கா, முன்னாடி மாதிரி இல்லையே, முன்னாடி நீ எவ்வளவு சேட்டை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா ஒரு பார்ட்டியப்ப இந்த பொண்ணு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கா, இவ குடிக்கிற டீல மிளகுத்தூளை கொட்டி விட்டுருக்கா, இந்த அளவுக்கு சேட்டை பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் சொன்னோடனே அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா, உன்னை நான் வெறுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அந்த சைல்டு பொண்ணு. ஆனா இப்ப அப்படி இல்ல, நீ ரொம்ப மாறிட்ட, உன் மேல எனக்கு மரியாதை அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சைல்டு பொண்ணு சொல்லிட்டு, சரி அன்னைக்கு ஒரு சத்தியம் போட்டுக்கிட்டோமே ஞாபகம் இருக்கா, டீ குடிப்போம்னு சொல்லிட்டு, அவனுக்கு உடம்பு சரியாயிட்டுனா 2 பேரும் போய் டீ குடிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே இங்க அடுத்த சீன்ல கட்டுறாங்க. இங்க ஒரு மாநாடு நடக்குது, ஒரு கூட்டம் மாதிரி மிகேல் தலைமையில தான் நடக்குது. இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, நம்ம இன்னைக்கு லேடி கிளாரன்ஸ் எலிச பத்தி தான் பேச போறோம். என்னன்னா அவளோட புகழ் தான் இப்ப நாடு முழுக்க போயிட்டு இருக்கு. அவளை வேற அடுத்த கிரவுன் பிரின்ஸ்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால ஹீரோக்கு வந்து சப்போர்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் மக்கள் எல்லாரும் இந்த மிகேல் தான் அரசராகணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் ஹீரோவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோயினிக்கு மேல எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமானோன்னே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவன் அரசனானான்னு வைங்களேன், நம்ம யாரையுமே அவன் உயிரோட விட மாட்டான், அதுவும் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ குட்டியா இருக்கிறான், அவங்க அம்மா இறந்து போய் கிடக்குறாங்க, பக்கத்துல இன்னொருத்தவங்களும் இறந்து போய் கிடக்குறாங்க. அவன் அங்க அழுதுகிட்டு இருக்கான். அதை பண்ணதே இவங்க தான் போல, அதனாலதான் இவங்க வந்து அவன் அரசாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மிகேல் சொல்லிட்டு இருக்கான், அப்ப நானு எங்க அம்மா எங்க அங்கிள் தான் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இங்க அடுத்த சீன்ல கட்டுறாங்க.
சைல்டு பொண்ணும் ஹீரோயினியும் சொன்ன மாதிரியே உட்காந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்கப்ப அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குமா, குக்கீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. குக்கீஸ்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நான் தான் பேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல்டு பொண்ணு சொல்றா. நீயா பண்ண இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அதில் என்ன ஆயிரும்னா எலிஸ் ட்ரெஸ் மேலே அந்த டீ பட்டுரும், அழுக்காயிருமா. நான் இதை துவைச்சு உன்ட்டு கொடுத்துட்றேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா சைல்டு பொண்ணோட ட்ரெஸ் தானே. அவ சொல்லிட்டு இருக்கா, ஒரு ப்ராமிஸை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு ப்ராமிஸ் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா டீ குடிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பா, அதை முடிக்கிறதுக்குள்ளே ட்ரெஸ் அள்ளிக்கிட்டு ட்ரெஸ்ஸை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அதோட இந்த சைல்டு பொண்ணு சொல்றா, இது மாதிரி உனக்குன்னு ஒரு பெரிய நாள் வரும்ல, அப்ப நான் தான் உனக்கு தலை சீவி விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேர் சிரிச்சிட்டு அடுத்த சீன்ல கட்டுறாங்க. எல்லிஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பாவும் அண்ணனும், என்னாச்சு நீ அந்த வீட்ல இருந்தியாமே, யாரும் எதுவும் சொன்னாங்களா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி இப்படின்னு இவங்க பதட்டத்துல கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு குடும்பத்துக்குமே ஆகாதா. அப்புறம் தான் இவ சொல்றா, இது மாதிரி அவ வீட்டுல தான் இருந்தேன், என்னை வந்து சைல்டு பொண்ணு நல்லா பாத்துக்கிட்டா, எனக்கு உடம்பு வேற சரியில்லை அதனால தான் அப்படின்றப்ப, உனக்கு இப்போ உடம்பு ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சைல்டு பொண்ணு உன்னை பார்த்துக்கிட்டான்னு அவங்க அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இவ குக்கீஸ்லாம் காட்டுறா. சைல்டு பொண்ணு இதை பேக் பண்ணாலாம், சூப்பரா இருக்கு தரமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கா. ஏன்னா நானும் சைல்டும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்களா அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து ரெண்டு எலியும் போன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது, எப்படி ஃப்ரெண்ட் ஆச்சு, அதோட ரெண்டு குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.